தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும். தூய பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த அருள்வாக்கு. அதிகாரம் 5, இறைவசனம் 25. தூய ஆவியாரின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவியார் காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். ஒளியாய் வழியாய் வாழ்வாயிருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் கொடுத்த இந்த புதிய நாளை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளை எங்கள் கரங்களிலே பரிசாக கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியானவரின் துணையில் செய்வேன் என்று வாக்குறுதியின் வழியாக இந்த இறைவார்த்தை இன்றைய நாளிலே திரு வழிபாட்டு வாசகங்கள் வழியாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியானவரின் துணையால் மட்டுமே நாங்கள் வாழ்கின்றோம். அந்த ஆவியார் காட்டும் நெறியிலே நாங்கள் நடக்க முயலவே இருக்க வேண்டும் என்பதை நீர் வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, நீர் எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாவற்றையும் செய்பவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்பவர் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சிறப்பான விதத்தில் இதோ இந்த அதிகாலை வேளையில இந்த மரம், செடி, கொடி, பறவைகள், உயிரினங்கள் அனைத்தின் வழியாக அவை எழுப்புகின்ற ஓசைகளின் வழியாக நாங்களும் உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, அதி உன்னத தூதர்கள், புனிதர்கள், சேராபீன்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டிருக்கின்ற 24 மூப்பர்கள், படைத்தலைவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கின்ற துதிகளின் மத்தியில இந்த காலை வேளையிலே நாங்களும் துதிக்கின்றோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே எல்லா வல்லவர் என்பதை எண்ணி வியந்து நாங்கள் நெஞ்சார உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம், போற்றி புகழுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியை நீர் எங்களுக்கு நீங்கள் கரங்களிலே நீர் கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரை, இன்றைய நாளிலே வாசகத்தின் வழியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற சிந்தனைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஊனியல்பின் ஆசைகள் உடலுக்கு கூட நிறைவை நிலையாய் தருவது கிடையாது. ஆனால் ஆவியாரின் கனிகளோ உடலுக்கும் உள்ளத்திற்கும் எமக்கும் பிறருக்கும் நிறைவை நிலையாய் தருபவை என்பதை இன்றைய நாளில் இரு வாசகங்கள் வழியாக நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊனியல்பிற்கு உட்பட்டவர்கள் நல்லவர்களாக மக்களுக்கு தென்படலாம். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவராகிய நீர் கூறும் வார்த்தை ஐயோ கேடு. மாறாக ஆவியாருக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு ஆண்டவர் தரும் வார்த்தையோ பேறு பெற்றவை. எனவே ஆண்டவரே, எங்களது செயல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களது செயல்களின் வழியாக எங்களை பார்த்து நீர் என்ன சொல்வீர் என்று நாங்கள் எங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேறு பெற்றவர்களாக ஊனியல்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆவியானவரின் கனிகளுக்கு அவரது கொடைகளை எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பிறருக்கும் நிறைவை தருபவை என்று நாங்கள் எண்ணுகிறோமா என்பது எங்களது அன்றாட வாழ்க்கை செயல்களின் வழியாகவும் நாங்கள் பழகுகின்ற அன்றாட சூழல்கள் வழியாகவும் நீர் உணர்வீர். அதை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, எங்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்து வருகின்றவரே, இதோ இந்த காலை வேளையை உமது கரத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இன்று நாளிலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் கொண்டாடுகின்ற பிறந்த நாட்களையும் நினைத்து நன்றி கூறுகின்றோம். திருமண நாட்களையும் சிறப்பான விதத்திலே நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்ற கணவன் மனைவியரை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் குடும்பத்திலே பல்வேறு விழாக்களை கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிகழ்வையும் தூய ஆவியானவரின் துணையிலே நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்கள் எண்ணங்களை சிறப்பாக அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையை இன்றைய நாளை முழுவதையுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்மிடத்தில் நாங்கள் சரணாபதியாக்கி நாங்கள் செய்கின்ற வேலைகள், செல்கின்ற இடங்கள், சந்திக்கின்ற மனிதர்கள்
அனைத்திலும் வெற்றி 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 என்று வெற்றியை மட்டுமே நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவசித்திருக்கின்றோம். அதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அதற்காக நன்றி கூறி இந்த காலை வேளையை இன்றைய நாள் முழுவதையுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கேற்ற நாளாக உமக்குரிய பிள்ளைகளாக நீர் விரும்புகின்ற காரியங்களிலே மட்டுமே இடம்பெறுகின்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் இன்றைய நாளை நிறைவாழ்வின் உண்மையை நோக்கி ஒளியாக வழியாக வாழ்வாக இருக்கின்ற இறையாசிரின் நலன்கள் ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைக்கும் நாளாக அமைய இறைவன் அருள் புரிவாராக. ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.